ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான ஃபுட்டு புளிப்பொங்கலும் டாங்கர் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாங்கர் பச்சடியை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. டாங்கர் பச்சடியை பற்றி உங்களுக்கு விஷயம் எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது எதுக்கு, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். அரை கப்பு கருப்பு உளுந்தோட ஒரு காஞ்ச மிளகா, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா சவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான புளிப்பொங்கலும் டாங்கர் பச்சடியும் தாங்க செய்ய போகிறோம். புளிப்பொங்கல் டாங்கர் பச்சடி காம்பினேஷன் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். டாங்கர் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ, அதாவது லாஸ்ட்டில் இந்த வீடியோ எண்டில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டாங்கர் பச்சடியை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ புளிப்பொங்கலுக்கு நான் 1.5 சுண்டு அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது நொய்யில் தாங்க செய்வாங்க. அதாவது அரிசி குருணை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் செய்வாங்க. இப்போ என்கிட்ட நொய் இல்லை, அதனால் இப்போ அரிசியை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது மாதிரி பெசரி 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இது அப்புறமா நல்லா நம்ம மிக்சியில் உடைச்சோம் அப்படின்னா குருணையாக ஆகிடும். நீங்கள் பொதுவாக நொய் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது மாதிரி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து பெசரி வச்சுட்டு உடச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக நொய் நமக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு 20 செகண்டு ஓட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்க வேண்டியதில்லை. 15-20 செகண்டுக்கு ஓட்டுனாலே போதுங்க. அதாவது பல்ஸ் மோடில் ஓட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த அரிசி 2ஆக உடஞ்சி நொய் நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், செம்ம சூப்பராக நொய் ரெடி ஆகிடுச்சு. அழகாக இதில் இட்லி, அதாவது அரிசி உப்புமாலாம் பண்ணலாம், செம்மையாக இருக்கும் இது. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதை அளந்து நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இந்த நொய் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அளந்தோம் அப்படின்னா 2 டம்ளர் எனக்கு இந்த அரிசி நொய் கிடச்சிருக்கு. இந்த புளிப்பொங்கல் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் நம்ம அரிசி நொய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். ஆக்சுவலாக நான் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால 6 டம்ளர் தண்ணி எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். இந்த புளிப்பொங்கல்ங்கிறது வந்து ரொம்பவே பாரம்பரியமானதுங்க. இதுக்கு காம்பினேஷன் தான் அந்த டாங்கர் பச்சடி பண்ணுறதுங்கிறது. எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் இந்த புளிப்பொங்கல் அடிக்கடி எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அது மேலே நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நான் வச்சுட்டேன். இப்போ இந்த புளிப்பொங்கலை குக்கரில் தான் பண்ண போகிறோம். அடிகனமான குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த குருணையை நல்லா கழுவியும் நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு கழுவி எடுத்துருங்க. அதுவும் இருக்கட்டும். இந்த புளிப்பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடுகுளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கடுகு வெடிக்கட்டும். டாங்கர் பச்சடி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த புளிப்பொங்கலோட டாங்கர் பச்சடி சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு காரத்துக்கு நம்ம பட்டை மிளகா ஒரு 6-7 பட்டை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக புளிசாதம் மாதிரி தான். அதாவது நம்ம புளிசாதம் புலப்புலன்னு பண்ணுவோம். இது குழப்பாக நல்லா குழன்னு தலை இது பண்ணுறது. இது நல்லா வறுத்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து, வேர்க்கடலை வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
நல்லா மஞ்சளாக இருந்தால் தான் செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளி நம்ம ஊற வச்சதை அளந்து வச்ச தண்ணியிலேயே கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம்ப்பா. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி 1 டம்ளருக்கு 3 டம்ளர் நான் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 4 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த புளிப்பொங்கல் அப்போ செஞ்சு சாப்பிட்றத விட மத்தியானம் இருக்க வச்சு சாப்பிடும்போது தான் இந்த புளியெல்லாம் ஏறி நல்ல டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக உள்ள தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோஸில் நிறைய பாரம்பரியமான சமையல் ஃபுட்டெல்லாம் போட்டிருக்கேன். போய் சாந்தி சண்டே விலாக்ஸை பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ இதை லைட்டாக மூடி வச்சிடலாம். தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அரிசி அந்த நொய் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். அதற்கு இடையில நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா கருப்பு உளுந்து, ஒரே ஒரு பட்டை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து வச்ச அந்த உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் அதாவது ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக நறுநறுப்பு தெரியணும், அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி இங்கே கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு நம்ம கழுவி வச்ச நொய் இருக்கு இல்லையா, அரிசி நொய், இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்மள்ட்ட வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி வச்சுருக்கோம். வெறுமனே வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி புளி சாதத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த வெந்தயப்பொடியை 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுங்க. விசில் ஒரு 5-6 விசில் வரட்டும். நல்லா குழவாக வேகணும். உங்களுக்கு சாதம் மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் உங்கள் வீட்டு குக்கர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ டாங்கர் பச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். டாங்கர் பச்சடிக்கு புளிப்பு ரொம்ப அதிகமாக புளிப்பு இல்லாத கட்டியான தயிர் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, உளுந்து, ஒரு மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதாவது ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, கொரப்பாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக கையில் இப்படி தொட்டு பார்த்தா ஒரு நறுநறுப்பு தெரியணும். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த தயிரில் சேர்த்துக்கலாம். அந்த காலத்தில் எல்லாம் இந்த டாங்கர் பச்சடி இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை அழைப்புக்கு டாங்கர் பச்சடி முதல் நாள் வைப்பாங்க. அப்படி அந்த டாங்கர் பச்சடி வைக்கலைன்னா மாப்பிள்ளை கோச்சுக்கு வரான். இது தாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்திருக்கு இந்த டாங்கர் பச்சடி அப்படிங்கிறது. மாப்பிள்ளை நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா முதல் நாள் ஈவினிங் இந்த டாங்கர் பச்சடி அவசியமாக இருக்கணும் அப்படின்னுட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எந்த வகையில் உண்மை என்ன எதுங்கிறது எனக்கு தெரியாது. பட் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த தயிரில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இந்த உளுத்த மாவு இருக்குது இல்லையா, அதை இதில் கலந்து விடலாம். நல்லா கருப்பு உளுந்து சேர்க்குறது தாங்க ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கருப்பு உளுந்து தேவையில்லை அப்படி இல்லைன்னா வெள்ளை உருட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வறுத்து கூட இது மாதிரி பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா உளுந்து நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, நல்லா வாசனையாக அந்த தயிரோடு சேரும்போது செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மேலே போட்டுக்கலாம். அதோட பெருங்காயமும் இதில் சேர்த்து வெறும் கடுகு மட்டும் தாளித்து இதில் கொட்டிக்கலாம். உளுத்தம்பருப்பு போடணுன்னு அவசியம் இல்லை, இஷ்டப்பட்டால் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உளுந்தில் தான் நம்ம அரைச்சிருக்கோங்கிறதுனால உளுத்தம்பருப்பு நான் போடலை, வெறும் கடுகு மட்டும் தாளித்து இதில் சேர்த்துக்கிறேன். இது தாங்க டாங்கர் பச்சடி அப்படிங்கிறது. இதை நீங்கள் புளிப்பொங்கலோட சேர்த்து தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரொம்பவே ஹெல்த்தியான பச்சடி. ஏன்னா கருப்பு உளுந்து இதில் சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ அவசியம் இதை கண்டிப்பாக செஞ்சு நம்ம அப்போவே அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ டாங்கர் பச்சடினா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. புளிப்பொங்கல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி அந்த நேரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஸோ டைம் ஆக ஆக கட்டி ஆகிடும். பாருங்கள், நம்ம கட்டி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம
ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளவுதான் புளிப்பொங்கல் டாங்கர் பச்சடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் எப்படி குழவாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம முன்னாடி பார்க்கும்போது எவ்வளோ கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு, குக்கரில் இருக்கும்போது எவ்வளோ லிக்விடாக இருந்துச்சு. இப்போ டைம் ஆக ஆக நல்ல கட்டியான பதத்துக்கும் வந்துருச்சு. காலையில் செய்யும்போது, காலையில் செய்கிறத விட நம்ம மத்தியானம் செஞ்சு சாப்பிடும்போது தாங்க இது அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாமா? அவ்வளோதான். புளிப்பொங்கல் காம்பினேஷனாக டாங்கர் பச்சடி செம்ம அல்டிமேட்டு காம்பினேஷன். அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே பாரம்பரியமான ஃபுட்டும் கூட. இந்த டாங்கர் பச்சடியை பற்றி உங்கள் யாருக்கும் ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயப்படி, நான் கேள்விப்பட்டதுபடி, டாங்கர் பச்சடிக்கு அதாவது மாப்பிள்ளை அழைப்பு முதல் நாள் கல்யாணம், அதாவது கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பில் இந்த டாங்கர் பச்சடி அவசியம் இருக்கணும், இல்லைன்னா மாப்பிள்ளை கொச்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதையும் எனக்கு தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புளிப்பொங்கலோட இந்த டாங்கர் பச்சடி காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.